பிரைஸ் த லார்ட். காட் பிளஸ் யூ. இன்றைக்கி நம்ம விடுதலைங்கிற ஒரு தலைப்பில் ஒரு தொடர் செய்திகளை தொடர் போதனைகளை நாம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். நம்ம வாழ்க்கையின் பல பகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி தாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அடிக்கடி சில போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சில குடும்பங்களில் குடி பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சண்டையாக இருக்கலாம், உபத்திரவங்கள், போராட்டங்கள், தரித்திரம், இப்படி சில வியாதிகள், பலகீனங்கள், இதெல்லாம் அடிக்கடி வந்துக்கிட்டு தொடர்ச்சியாக சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சுட்டு இருப்பீங்க. அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சுட்டு இருப்பீங்க. சரியாக ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, சபைக்கு போக முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, வேதத்தை வாசித்தா தூக்கம் வருது, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த எதிர்மறையான காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதிர்மறையான காரியங்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருந்து இயங்கக்கூடிய ஒரு அசுத்த ஆவி. அந்த அசுத்த ஆவி ஒன்று வெளியிலிருந்து உங்களை தாக்கலாம், அல்லது உங்களுக்குள்ளேயே கடந்து வந்து உங்களை இயக்கி கொண்டிருக்கலாம். ரெண்டு விதத்தில் அசுத்த ஆவிகள் செயல்படும். அதை குறித்து தான் நம்ம தொடர் போதனையாக நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தொடர் போதனையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விடுதலை கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த தொடர் போதனை இது டெலிவரன்ஸ் சீரீஸ். இதில் நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். நான் இந்தியா முழுவதிலும் அதே நேரத்தில் உலகத்தின் சில நாடுகளுக்குள்ளே கடந்து போய் இந்த டெலிவரன்ஸ் செமினாராக நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அதனால் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் வேறு எங்கேயும் கற்றுக்கொள்ள முடியாத சத்தியங்களாய் நீங்கள் இங்கே கற்றுக்கொள்ள முடியுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எங்கே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு தேவையான ஒரு சத்தியம் அடங்கி இருக்கும். அதனால் நல்ல ஜெபத்தோடு கூட நீங்கள் இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம இந்த தொடர் போதனையில் முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்துரு அல்லது பிசாசு எங்கே அவன் நுழைகிறான், அவன் எந்த வழியாக நம்முடைய வாழ்க்கையில் நுழைகிறான் அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கே நாம் இடம் கொடுத்திருக்கிறோம், எந்த இடத்தில் அவன் நுழைகிறான், அவன் நுழைந்ததுனால நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த நாளில் அலசி ஆராய போகிறோம். இந்த அசுத்த ஆவிகள், டீமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது ஈவில் பர்சனாலிட்டி, அதாவது அது கெட்ட ஆழ்தத்துவம் உடையது. ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறது அவர் ஒரு தேவத்துவமான ஆழ்தத்துவம் உள்ள நபர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவத்தரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். ஆனால் இந்த ஈவில் ஸ்பிரிட்டுங்கிறது, டீமன்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஈவில் பர்சனாலிட்டி. அது ஒரு கெடுதலை உண்டாக்குகிற ஆவி. இது ஒரு அசுத்த ஆவின்னு சொல்லக்கூடிய இந்த பிசாசுன்னு சொல்லக்கூடிய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பிரிட் பீயிங். அதாவது இது எல்லாமே எப்படின்னா, அசுத்த ஆவிகள் அப்படின்னா அது ஆவி ரூபத்தில் இருக்கக்கூடியது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் விரோதமானது தான் அசுத்த ஆவி. அசுத்த ஆவிக்கு மனுஷனையும் பிடிக்காது, ஆண்டவரையும் பிடிக்காது. பிசாசுக்கு மனுஷனையும் பிடிக்காது, ஆண்டவரையும் பிடிக்காது. இதனுடைய அசுத்த ஆவிகளுடைய வேலை என்ன, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை டெம்ப்ட் பண்ணுறது, அதாவது உங்களை சோதிக்கிறது, அதே நேரத்தில் உங்களை வஞ்சிப்பது, டிசீவ் பண்ணுறது, அதே நேரத்தில் உங்களை குற்றப்படுத்துவது, உங்கள் மேலே குற்றச்சாட்டுக்களை வைப்பது, உங்களை ஒரு குற்ற மனசாட்சிக்குள்ளே கொண்டு போகிறது, உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் மற்ற வாழ்வின் பிற பகுதிகளில் அழுத்தத்தையும் உண்டாக்குறது, உங்களை தீட்டுப்படுத்துவது, உங்களை கரைப்படுத்துறது, உங்களை எதிர்த்து நிற்கிறது, அதே நேரத்தில் உங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறது, உங்களிடத்திலிருந்து திருடுவது, உங்களை அப்படியே அஃப்ளிக்ட் பண்ணி அப்படியே உங்களை நசுக்குவது, உங்களை அழிப்பது, உங்களை கொல்லுவது, இதுதான் அசுத்த ஆவியினுடைய வேலை. இந்த வேலைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு பலவிதமான ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடும். அப்படிப்பட்டதான ஆவிகள் ஒன்று நமக்கு வெளியில் இருந்து ஒரு வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கும், அல்லது நம்ம இடம் கொடுக்கிற போது நமக்குள்ளேயே இருந்து இந்த அசுத்த ஆவிகள் செயல்பட முடியும். இந்த அசுத்த ஆவிகள் எப்படி நமக்குள்ளே வர முடியும் அப்படின்னா, நாம் கதவை திறந்து வச்சாலொழிய அசுத்த ஆவிக்கு அங்கே இடம் கிடையாது. அது வெளியிலிருந்து தாக்கணும்னாலும் சரி, உள்ளே இருந்து தாக்கணும்னாலும் சரி, நாம் கதவை திறந்து வச்சாலொழிய அவன் உள்ளே வர முடியாது. உங்களுடைய கதவுகள் மூடப்பட்டு இருக்க வேண்டும், அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அசுத்த ஆவிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்தா தான் அவன் உங்கள் வாழ்க்கையில் அவன் நுழைய
நுழைய முடியும். அவனுக்கு ஒரு திறப்பு தேவைப்படுது, ஒரு ஓப்பனிங் தேவைப்படுது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவன் நம்ம வாழ்க்கையில் அவன் கடந்து வர முடியும். சும்மா ரோட்டில் போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் பிசாசு பிடிச்சிக்க முடியாது. சினிமாலையெல்லாம் காட்டுற மாதிரி அங்கே போனால் இங்கே போனால் அதை தொட்டான் இதை தொட்டான் அதனால் உள்ளே வந்து பூந்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அப்படி செயல்பட முடியாது. ஏன் அப்படி செயல்பட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஏதாகிலும் ஒரு விதத்தில் நாம் இடம் கொடுத்திருக்க வேண்டும், அவனுக்கு நாம் திறந்து கொடுத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு இன்விடேஷன் கொடுத்திருக்கணும், ஒரு அழைப்பிதழை கொடுத்திருக்க வேண்டும். ஒரு பாவத்தின் மூலமாகவோ அல்லது வேறொரு காரியங்களின் மூலமாகவோ நாம் ஒரு இன்விடேஷனை கொடுக்காம அவன் நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்து அவன் செயல்படுகிறதற்கான அதிகாரம் கிடையாது. இப்போ இந்த என்ட்ரன்ஸ் ஆஃப் டீமன்ஸ், இந்த அசுத்த ஆவிகளுடைய நுழைவாயில் எது அப்படிங்கிறத குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பாவம். பாவம்ங்கிறது வந்து முதலாவது ஒரு நுழைவாயிலாக இருக்குது. அசுத்த ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில் நுழைவதற்கான ஒரு நுழைவாயிலாக இருக்குது. அப்போஸ்தலரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-4 வரையிலும் நாம் பார்க்கலாம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்க்குறோம். அனனியா சப்பீரால், இது உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலரின் நாட்களில் எல்லா விசுவாசிகளும் ஆவியானவரால் ஏவப்பட்டு இருதயத்தில் ஏவப்பட்டு அவங்களுடைய நிலங்கள், அவங்களுடைய காணியாட்சிகள், அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர்களுடைய பாதப்படியில் அதனுடைய கிரயத்தொகைகளை செலுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது இந்த அனனியா சப்பீராலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் அதே மாதிரியே எல்லாவற்றையும் விற்கிறார்கள். எல்லாவற்றையும் விற்றுட்டு அவங்க விற்றதுக்கப்புறம் அந்த கிரயத்தில் அந்த வந்த பணத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு பங்கை வஞ்சித்து அதை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறாங்க. பேதுரு அவனை நோக்கி கேட்குறான், அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சிச்சு வச்சுட்டு பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்தில் சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே நம்ம பேதுரு கேட்கறதுல இருந்து நாம் தெரிஞ்சுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏன் பிசாசுக்கு நீ கதவை திறந்து விட்ட? நீ எதுக்காக பிசாசு உன்னை வஞ்சிக்கும்படிக்கு நீ கதவை திறந்து விட்ட அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இப்போ இந்த அனனியா சப்பீரலை தாக்கினதான ஆவிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் ஆஃப் கவட்டஸ்னஸ், அதாவது அந்த பேராசையின் ஆவி, பண ஆசையின் ஆவி. அந்த பண ஆசையின் ஆவி அவனை தாக்கினது. பணம் அவனுடையது தான், அதை விற்றான். விற்கிறதுக்கு முன்னாடி வரையில் அந்த சொத்துக்கள் அவனுடையது தான், கையில் இருந்தபோதும் அது அவனுடையது தான். ஆனால் தேவனுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து வச்சதுக்கு காரணம், அவனுக்குள்ள செயல்பட்ட அந்த பண ஆசையின் ஆவி என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை வஞ்சிக்க வைத்தது. அடுத்தது அவன் வந்து என்ன பண்ணுறான், பொய் சொல்லுகிறான். அப்போ பொய்யின் ஆவி அவனை தூண்டிவிட்டது. அதே நேரத்தில் வஞ்சக ஆவி அவனை ஏமாற்றினது. அப்போ இந்த வஞ்சக ஆவி, பொய்யின் ஆவி, இந்த பண ஆசையின் ஆவி, இந்த ஆவிகள் எல்லாம் சேர்ந்து அவனுடைய மரணத்திற்கே காரணமாய் மாறிவிட்டது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். இப்போ இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் அவங்களே தானாகவே விருப்பப்பட்டு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அசுத்தாவி நுழைகிறது. அசுத்தாவி அவர்களுடைய வாழ்க்கைகளை எல்லாம் தாக்க ஆரம்பிக்கிறது. நாம் பார்த்தோம், முதலாவது கதவு, நாம் திறந்து வைக்கக்கூடிய முதலாவது கதவு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த பாவம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் கதவை திறந்து வைக்கிறார்கள். பிசாசு உள்ளே நுழைவதற்கான கதவை திறந்து வைக்கிறார்கள். பாருங்க, கலாத்தியரின் புத்தகம் 5ஆம் 19-21 இதை நான் சொல்ல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை வசனத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. ஏன்னா இங்கே தான் உங்களுடைய விடுதலை அடங்கி இருக்குது. அதனால் பொறுமையாய் கேளு. கலாத்தியர் புத்தகம் 19-21 வரையும் மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாய் இருக்க, அவை
விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த பகுதியில் பார்க்குறோம், இங்கே 17 வகையான காரியங்கள் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. 17 வகையான பாவங்கள் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னா, விபச்சார பாவம். இந்த விபச்சார பாவத்தை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் செய்திருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அந்த விபச்சார எண்ணங்கள் அவங்களுடைய மனதில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கலாம். அதே போல் ஒருவேளை அவங்களுடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட விபச்சார வாழ்க்கை வாழ்ந்திருந்தாங்கன்னா அது நமக்கு தெரியாது. அதன் மூலமாக இவங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களும் அப்படிப்பட்ட பாவத்தின் தூண்டுதல்களும் வந்துக்கிட்டே இருக்கும். வேசித்தனம், அதுவும் அதே மாதிரி தான். அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் ஒன்று முன்னோர்கள் மூலமாகவோ அல்லது நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாகவோ நம்முடைய வாழ்க்கையில் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். காம விகாரமான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், அதே போல் பகைகள். பில்லி சூனியம் அப்படின்னா பொருட்களை வச்சு பண்ணுற பில்லி சூனியம் மட்டுமல்ல, ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ யாரையாவது கண்ட்ரோல் பண்ணுறது, அப்போ அந்த கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் எல்லாமே பில்லி சூனியம். பகைகள், யாரையாவது எப்போ பார்த்தாலும் பகை, எப்போ பார்த்தாலும் சண்டை, போராட்டம். அப்புறம் விரோதங்கள், வைராக்கியமாக இருக்கிறது. கோபம், எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமப்படுறது, கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள். இது எல்லாமே என்ன அப்படின்னா, இது எல்லாமே பாவம். இந்த பாவங்களை நாம் செய்யாத இருக்கிறோமா அப்படின்னா, அப்பப்போ இதில் ஏதாவது சில காரியங்கள், அட்லீஸ்ட் கோபப்படுறதாவது, அட்லீஸ்ட் முறுமுறுக்கிறதாவது, கசப்படைகிறதாவது, இது மாதிரி மன்னியாமல் இருக்கிறதாவது, இப்படி சில காரியங்களை நம்ம செய்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த 17 விதமான காரியங்கள் மூலமாக தான் பிசாசு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது. இதை நாங்கள் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததில் இந்த 17 வகையான கேட்டகரிக்குள்ளே தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அசுத்த ஆவிகளின் செயல்பாடுகள் இருக்கும். அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய காரியங்களில் நாம் பார்ப்போம். இன்னைக்கு மெசேஜில் எல்லாம் பின்னாடி நாம் பார்ப்போம். மாம்சத்தின் கிரியைகளுக்கும் பிசாசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாம்சத்தின் கிரியைக்கும் பிசாசுக்கும் இடையில ஒரு ஒற்றுமை இருக்குது, ஒரு சம்பந்தம், ஒரு உறவு இருக்குது. மனுஷன் சோதனைக்கு தன்னை விட்டு கொடுக்கிறான். அதாவது வெளியில் இருந்து ஒரு காமவிகாரமான எண்ணமோ, ஒரு குடி என்கிற எண்ணமோ, அல்லது ஒரு கோபத்தை தூண்டுகிற ஒரு எண்ணமோ அது வெளியில் இருந்து தாக்க ஆரம்பிக்குது. வெளியிலிருந்து ஒரு அட்டாக் வருது, காமவிகாரமான எண்ணங்களை உண்டாக்குகிற ஒரு அட்டாக் வருது, அல்லது விபச்சார பாவத்தை தூண்டுகிறதான ஒரு அட்டாக் கடந்து வருது. அப்படி இல்லைன்னா நாம் கோபப்படுவதற்கான சூழ்நிலைகள், கோபப்படுகிறதற்கான காரியங்கள் நம்மளை நோக்கி அடிக்கடி தாக்கிக்கிட்டே இருக்கு. ஒரு தடவை நீங்கள் பொறுத்து போகிறீங்க, 2 தடவை பொறுத்து போகிறீங்க, 10 தடவை பொறுத்து போகிறீங்க, 11வது தடவையில் ஒன்று அந்த பாவத்தில் விழுந்துடுறீங்க. கோபப்பட்டுட்டீங்க அப்படின்னா கோபப்பட்டு அந்த பாவத்தில் விழுந்துடுறீங்க. அப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நம்ம அந்த டெம்டேஷன், அந்த சோதனைக்கு உட்படுகிற போது நாம் கொஞ்சம் நம்ம காத்துக்கிறோம். நம்மளை ஒரு கட்டம் வரும்போது நம்மையும் அறியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்மையும் மீறி நம்ம கண்ட்ரோலை இழந்து நாம் அங்கே கோபப்பட்டுறோம். இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட சில இந்த 17 காரியங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஏதோ ஒரு பாவத்தில் நம்ம விழுந்துடுறோம். ஹீ சின்ஸ் இன் த ஃப்ளஷ். அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய மாம்சத்தில் அப்பொழுது பாவத்தை செய்து விடுகிறான். அப்போ அவன் என்ன செய்கிறான், அந்த பிசாசுக்கு கதவை திறந்து கொடுக்கிறான். சரி, ஓகே. இப்போது நீங்கள் ரொம்ப நாளாக கோவப்படாமையே இருக்கிறீங்க. திடீர்னு தொடர்ந்து சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற போது ஒரு நாள் கோவப்பட்டுட்டீங்க. அப்போ உடனே பிசாசு உள்ளே வந்து உட்காந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாது. அடிக்கடி ஒரு பாவத்தை திரும்ப 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 செய்கிற போது அப்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு அசுத்த ஆவி உள்ளே வந்து உட்கார ஆரம்பிச்சிரும். ஆனால் அதை எப்பொழுதாவது ஒரு தடவை அதை செய்கிற போது அந்த காரியம் வந்து எதனாலன்னா, அந்த டெம்டேஷன், வெளியிலிருந்து பிசாசு சோதனையை கொடுத்த போது, டெம்டேஷன் வந்த போது, அப்போ என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவத்தில் விழுந்துட்டீங்க. இந்த 17 வகையான காரியங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 17ல் ஏதோ ஒன்றை நம்ம செஞ்சிட்டோம். அப்படிங்கும்போது உடனே நாம் மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிற போது அப்போ நமக்கு அந்த அசுத்த ஆவிக்கு மீண்டும் நாம் கதவை மூடி வைத்து விடுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் செஞ்ச பாவத்தையே திரும்ப 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 ஒருத்தர் அடிக்கடி செய்ய ஆரம்பிக்கிற போது, டெய்லி செய்ய ஆரம்பிக்கிற போது என்ன ஆயிருதுன்னா, ஒரு அசுத்த ஆவி உள்ளே வந்து அது குடிகொள்ள
ஆரம்பித்து விடுகிறது. இப்போ என்ன செய்யுது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாக்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே மாம்சம் நல்லதல்ல, மாம்சத்தின் சிந்தை, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போது எப்பவுமே மாம்சம் ஆவிக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. ஆவியினாலே நம்ம மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு நாம் பழகணும். அதுக்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் எல்லாம், இதுக்கு தான் ஆவிக்குரிய ஒழுங்குகளை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே. இந்த மாம்சத்தில் வரக்கூடியதான இந்த மாம்சத்தில் வரக்கூடிய கோபம், மாம்சத்தில் வரக்கூடிய வெறுப்பு, மாம்சத்தில் வரக்கூடிய கசப்பு, மாம்சத்தில் வரக்கூடிய பகை, இது இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் வெளியில் இருந்து தாக்கக்கூடிய ஆவியும் என்ன ஆகுது அப்படின்னா அது தூண்டி விடுது. இதை நீங்கள் வெளிப்படுத்திடுறீங்க, அடிக்கடி இதை செய்கிறீங்க, செய்யும்போது கதவை திறந்து கொடுத்துட்றீங்க. இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருது. மாம்சத்தில் கோபம் இருக்குது, அதே நேரத்தில் கோபத்தின் ஆவியும் வந்து உட்காந்துருது. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து உங்களை பயங்கரமான கோபக்காரர்களாக மாற்றிடுது. பொருளை போட்டு உடைக்கிறது, குத்துறது, அடிக்கிறது, இப்படி பல காரியங்களை செய்கிற மாதிரி ஆயிடுது. இது உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அல்லது நான் பேசவே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எங்கே போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் மாம்சமும் அசுத்த ஆவியும் ஒன்றாக இணைந்து கொள்ளுகிற போது என்ன ஆயிடுது? உங்களுடைய அந்த குணாதிசயங்கிறது அப்படியே 100 மடங்கு மோசமாக போயிடுது, 1000 மடங்கு மோசமாக போயிடுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல ஆவியில் இருந்தபோது என்னைக்காவது அந்த காரியத்தை செய்த நீங்கள் அடிக்கடி செய்ய மாம்சத்தினால மாம்ச இச்சையினாலே அடிக்கடி அதை செய்ய ஆரம்பித்த போது உள்ள ஒரு அது சம்பந்தமான ஒரு ஆவியே உள்ளே வந்து உட்காந்துருச்சு. அப்படி உட்கார்ந்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் இன்னும் அதிகமாகுது. எல்லாத்துலேயும் கசப்பு, எல்லாத்துலேயும் வெறுப்பு, எல்லாத்துலேயும் கோபம், எல்லாத்துலேயும் பகை, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இது மாதிரி நான் சொல்கிறது எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி சில காரியங்கள் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு அசுத்த ஆவி உள்ள வருகிற போது அது மாம்சத்தோடு கைகோர்த்து கொண்டு அது ஒரு யானை பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. அது தனியாக வெளியில் இருந்ததுன்னா அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் மாம்சத்தோடு இணைந்து கொண்டால் அதுக்கு 1000 யானைகளுடைய பலம் வந்துடுது. இப்போ இந்த பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனும் நம்மளுடைய மாம்சமும் இணைந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. சரி, ஓகே. இப்போ இதுக்கு என்னதாங்க வழி அப்படின்னு கேட்குறீங்களா? இதை நான் மேற்கொள்றதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா முதலாவது யூ ஹாவ் டு க்ரூசிஃபை யுவர் ஃப்ளஷ். உங்களுடைய மாம்சத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? சிலுவையில் அறைய வேண்டும். அதாவது உங்கள் மாம்ச சிந்தை, மாம்ச எண்ணங்கள், இதை அதாவது மாம்சத்திலிருந்து எழும்பக்கூடிய இந்த 17 காரியங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும் மற்ற காரியங்கள் எல்லாம். அப்போ அதெல்லாம் என்ன மாம்ச குணாதிசயங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் சிலுவையில் அறையணும். அப்படின்னா சிலுவையில் அறையிறதுனா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இனி இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், நீங்கள் சிலுவையில் ஏற்கனவே என்னுடைய இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பின் சுதந்திரங்களுக்குள் என்னை விடுவித்திருக்கிறீர். உங்கள் கிருபை ஆண்டவரே எங்களை நியாயப்பிரமாணத்தின் பாவங்கள், நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை ஆக்கிருச்சு ஆண்டவரே. இப்போ நான் விடுதலையாக்கப்பட்டவன், அதனால் நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐயோ நான் பாவம் செய்யக்கூடாதாண்டவரே, பாவம் செய்யக்கூடாதாண்டவரே, பாவம் செய்யக்கூடாதாண்டவரே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பாவத்தை பற்றியே பேச பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. அதுக்கு பதிலாக நான் தேவனால் பிறந்தவன், நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுகிற போது என்ன ஆகும்னா நேர்மறையான வசனங்களை, பரிசுத்தத்தை குறித்த நேர்மறையான வசனங்களை, நீ நீதிமான் என்பதை குறித்ததான வசனங்களை, நீ கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை குறித்ததான வசனங்களை, இதையெல்லாம் எடுத்து வச்சு கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு வரும் பாருங்க நிருபங்கள்ல எல்லாம், அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதை சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா அதை அறிக்கை பண்ண, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண நீங்கள் ஆண்டவரோடு எவ்வளவு நெருங்கி வாழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிசாசு உங்களை விட்டு தூர போயிடுவான். அடுத்தது நீங்கள் முதலாவது உங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறையிறீங்க. ரெண்டாவது என்ன செய்கிறீங்க அப்படின்னா அசுத்த ஆவிகளை நீங்கள்
நீங்கள் துரத்துங்க. இது 2 தான் நீங்கள் செய்ய வேண்டியது. வெளியிலிருந்து தாக்குதல் வருகிற போதே உங்களுக்கு தெரியும். வெளியிலிருந்து ஒரு கோபத்தின் ஆவி உங்களை தூண்டி விடுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் வம்பு சண்டைக்கு வாடா சண்டைக்குன்னு சொல்லி வம்பு சண்டைக்கு இழுக்கிறாங்க. அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது பிசாசு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மாம்சத்தை நீங்கள் சிலுவையில் அறையும்படிக்கு மாம்சத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய மாம்ச சிந்தையை நான் உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆவியின் சிந்தை எனக்குள் எழும்பட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு உள்ள ஒரு வேளை வந்திருந்ததுன்னா இயேசுவின் நாமத்தினாலே அந்த கோபத்தின் ஆவியை நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். அதே மாதிரி வெளியிலிருந்து தாக்கிச்சுன்னா இயேசுவின் நாமத்தினாலே கோபத்தின் ஆவியை என் வாழ்க்கையை விட்டு வெளியேறி போய் என் எல்லைகளை விட்டு வெளியேறி போன்னு சொல்லி நீங்கள் கட்டளை கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்படி நீங்கள் செய்கிற போது அந்த பகுதிகளில் நீங்கள் விடுதலை அடைய முடியும். அடுத்தது, பிசாசு உள்ளே நுழையக்கூடிய, அசுத்த ஆவிகள் உள்ளே நுழையக்கூடிய அடுத்த கதவு என்ன அப்படின்னா அன்ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னியாமையின் மூலமாக தான் எல்லா ஒன்று பாவத்தின் மூலமாக எல்லா அசுத்தாவிகளும் உள்ள வர முடியும். அதே போல் மன்னியாமையின் மூலமாக எல்லா வகையான அசுத்தாவிகளும் உள்ளே வர முடியும். அப்போ மன்னிக்காதவர்களை வெளியிலிருந்தும் தாக்க முடியும், மன்னிக்காதவர்களை உள்ளே வந்து ஆளுகை செய்து அவங்க வாழ்க்கையை கெடுக்க முடியும். மத்தேயுவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21-35. நான் மொதல் சொன்ன மாதிரி தான், நீங்கள் இந்த வசனங்கள் நிறைய இருக்குதுன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சத்தியத்தை நீங்கள் இழந்துடுறீங்க. எந்த வசனத்தை தாண்டி போனீங்களோ அங்கே தான் உங்களுடைய விடுதலை அடங்கி இருக்குது. அதனால் முழுசாக நீங்கள் கேளுங்க. மத்தேயுவின் புத்தகம் 18:21-35. நான் அந்த சாராம்சத்தை மட்டும் அப்படியே சொல்லிகிட்டே போயிடுறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேதுரு ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சான் அப்படின்னா நான் எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு 7 தரம் மட்டுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறார் 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் நீ உன்னுடைய சகோதரனை மன்னி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எத்தனை தடவை உனக்கு விரோதமாக ஒருத்தன் பாவம் செய்தாலும், உனக்கு தொந்தரவு கொடுத்தாலும், உனக்கு போராட்டங்களை உண்டு பண்ணினாலும், உனக்கு விரோதமாக எழும்பினாலும் அவனை நீ என்ன செய்யணும் அப்படின்னா நீ 1,00,000 தடவைனாலும் மன்னிச்சிரு, வாழ்நாளெல்லாம் மன்னிச்சுக்கிட்டே இரு. இந்த மன்னித்தல் எதுக்காக அப்படின்னா நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, நீ பிசாசினால் தாக்கப்படாமல் இருப்பதற்கு, நீ விடுதலையோடு கூட வாழ்வதற்கு இதுக்காகத்தான் மன்னிங்கன்னு சொல்றாரு. எந்த ஒரு ஆசீர்வாதமும் மன்னிப்பில் இருந்து தான் துவங்குகிறது. ஏன்னா அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தான் நாம் ஒரு ஆசீர்வாதத்தை ஆரம்பித்தோம். அதனால எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்முடைய மன்னிப்பில், நாம் மற்றவர்களை மன்னிக்கிறதில் இருந்துதான், முதலாவது நாம் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பில் இருந்துதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் துவங்குகிறது. 2வது, அந்த ஆசீர்வாதங்கள் நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கத்தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் விடுதலையும் சுகமும் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்கிறது. ஓகே, இப்போ இங்கே ஒரு உவமையை சொல்லிட்டு வர்றாரு. அதனுடைய சாராம்சத்தை மட்டும் நான் அப்படியே சொல்லிட்டு வந்துடுறேன். இப்போ பரலோக ராஜ்யம் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கணக்கு பார்க்கறதுக்காக அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவனுக்கு முன்னாடி ஒருத்தனை கொண்டு வர்றாங்க. அவன் 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருத்தன், அதாவது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருத்தன் அந்த ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. கடனை தீர்க்கறதுக்கு அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லாததுனால அந்த எஜமான் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அவனுடைய பெண் ஜாதி, அவனுடைய பிள்ளைகள், அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று நீ கடனை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். அப்போ அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், கீழே முகங்குப்புற தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்கிட்ட பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் கொடுத்தே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போது அந்த எஜமான் என்ன செய்கிறான் அப்படின்னா அவனுக்காக மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி அவனுடைய கடனையுமே மன்னிச்சிட்டான். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கடனையுமே அவன் மன்னிச்சிட்டான். இப்போ அந்த ஊழியக்காரன் வெளியில் புறப்பட்டு போகிறான். வெளியில் புறப்பட்டு போகும்போது தாங்கிட்ட 100 வெள்ளிப்பணம் கடனாக வாங்கியிருந்தான் ஒருத்தன். அதாவது இவன் 10,000 தாலந்து கடனாக வாங்கியிருந்தான். ஆனால் இங்கே இன்னொருத்தன் வந்து 100 வெள்ளிப்பழம் இவங்கிட்ட கடனாக வாங்கியிருக்கான். அவன் வரும்போது, அந்த உடன் வேலையால் அவன் வரும்போது அவனை பிடிச்சி அவன் தொண்டையை நசுக்கி, நீ பட்ட கடனை எனக்கு நீ கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவனுடைய உடன் வேலைக்காரன் என்ன பண்ணுறான், அவன் காலில் விழுந்து என்கிட்ட பொறுமையாக இருங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்.
ஆனால் அவன் சம்மதிக்கலை, பட்ட கடனை கொடுக்கிற வரையிலும் நீ காவலில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் தூக்கி போட்டுடுறான். இது எல்லாம் நடந்ததையெல்லாம் கூட வேலை செஞ்சவங்க போய் ரொம்ப துக்கத்தோட எஜமான் கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவன் எஜமான் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினாலே அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்தேன். நீ என்கிட்ட ஜெபம் பண்ண, மன்னிப்பு கேட்ட, அதனால் உன்னுடைய கடன் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். நான் உனக்கு இறங்கினது மாதிரியே நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு நீ இறங்கி இருக்கணுமா இல்லையா? அப்படி நீ செய்யலையே அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். பாருங்க, டார்மெண்டர்ஸ், உபாதிக்கிறவர்களிடத்தில் அவன் ஒப்பு கொடுக்கப்படுகிறான். இப்போ சொல்றாரு, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்புதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். பாருங்க, நமக்கு விரோதமாய் யார் செயல்பட்டு இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் என்ன நடந்திருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நாம் கண்டிப்பாக அவர்களை மன்னிக்க வேண்டும். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, வாழ்நாளெல்லாம் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் மன்னிக்க வேண்டும் அப்படின்னா, நான் 10,000 தாலந்துகள் நான் கடன் பெற்றிருந்தேன், நான் அவ்வளவு மோசமானவன் தான், என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு, என் கடன்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு என்னை அவர் கடன் இல்லாதவனாக அவர் மாற்றிவிட்டார். தண்டனைக்குரியவனாக இருந்தேன், என் தண்டனைகள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். பாவத்தின் தண்டனையாகிய அந்த மரணத்தை நான் ருசிக்க வேண்டியவன். பாவத்தின் தண்டனையாய் வரக்கூடிய வியாதிகள், பலகீனங்கள், தரித்திரம், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நான் பார்க்கணும். ஆனால் அது எல்லாத்திலும் இருந்தும் அவர் என்னை விடுதலையாக்கி இருந்தார். அப்படி விடுதலையாக்கி இருக்கிற போது நானும் எல்லாருக்கும் மன்னிக்கிறவர்களாய் நான் இருக்க வேண்டும். எனக்கு நான் பெற்றுக்கொண்ட அந்த பாவ மன்னிப்பின் நிமித்தமாக இன்னைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எல்லாரையும் மன்னிக்கிற போதுதான் என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் அது மன்னிப்பு, நான் பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்பின் சுதந்திரங்களுக்குள் நான் தொடர்ந்து வாழ முடியும். அதே நேரத்தில் நான் மன்னிக்காத போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த டார்மெண்டர்ஸ், அந்த உபத்திரவிக்கும் பண்ணுகிறவர்கள், அந்த உபாதிக்கிறவர்களுடைய கைகளில் நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு விடுவோம். அதனால் நாம் என்ன செய்யணும், நாம் எல்லா நேரமும் உடனே மன்னிச்சிருங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், யார் என்ன உங்களை தப்பாக பேசுகிறாங்களா, உடனே அவங்கள மன்னிங்க. அவங்க உங்களை அடிச்சிட்டாங்களா, உடனே மன்னிங்க. உங்கள் பணத்தை திருடிட்டாங்களா, உடனே மன்னிங்க. உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்களா, உடனே மன்னிங்க. உங்களை கேவலப்படுத்திட்டாங்களா, உடனே மன்னிங்க. ஊழியக்காரர்கள் உங்கள் ஆத்துமாவை திருடிட்டாங்களா, உடனே மன்னிங்க. இப்படி எல்லா விதத்திலையும் நீங்கள் மன்னிச்சுக்கிட்டே இருங்க. மன்னிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபத்திரவப்படுத்துகிறவனுக்கு உங்ககிட்ட வேலையே இல்லாமல் போயிடும். அப்போ அசுத்த ஆவிகள் உங்களை தாக்க முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாரெல்லாம் நாம் அந்த மன்னிப்பை நாம் அனுபவித்திருக்கிறோமோ, ஆண்டவருடைய மன்னிப்பை அனுபவித்திருக்கிறோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோமோ, அவர்களெல்லாம் மற்றவர்களை மன்னிக்காத போது நாம் அந்த உபாதிக்கிறவர்கள், அதாவது டார்மெண்டர்ஸ், நம்மை உபத்திரவப்படுத்துகிறவன் கையில் நாம் ஒப்புவிக்கப்படுகிறோம். உபத்திரவப்படுத்துகிறவன் தான் பிசாசு. அன்ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னியாமை என்பது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உபத்திரவப்படுத்துகிற ஆவிகளுக்கு நம்ம திறந்து கொடுக்கிறது, கதவை திறந்து கொடுக்கிறது. இப்போ என்ன ஆகுது, கசப்பு, வெறுப்பு, கோபம், இப்படிப்பட்டதான ஆவிகளெல்லாம் நமக்குள் வந்து அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் இதோடு கூட நாம் முடித்து கொள்ளலாம். நான் ஜெபிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபித்து இந்த நாளில் சில பகுதிகளில் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வருகிறதற்கு நாம் ஆயத்தமாவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான பாவங்களையும் நீர் மன்னித்திருக்கிறீர். சிலுவையில் ரத்தம் சிந்தினதின் மூலமாக ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் ஆண்டவரே அசுத்த ஆவிகளுக்கு விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த 17 வகையான அசுத்த ஆவிகளுக்கு விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, மாம்சத்தின் கிரியைகளுக்கு விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை உம்முடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே விபச்சார பாவங்கள், வேசித்தன பாவங்கள், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், இப்படிப்பட்டதான வகைகளை சார்ந்த எந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் இப்பொழுது
மனம் திரும்பி மன்னிப்பு கட்டும் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு கூட இவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீர் இவர்களை மன்னிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எங்களுக்கு தீங்கு இழைத்த ஒவ்வொருவருடைய பெயரையும் பேர் பேராக நீர் ஞாபகப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்லி சொல்லி நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தருடைய பேரா சொல்லி சொல்லி இவர்களை நான் மன்னிக்கிறேன், அவங்க என்ன காரியம் செஞ்சாங்களோ அதுக்காக நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நான் இவர்களை மன்னிக்கிறேன், அவர்கள் செய்த அந்த காரியத்திற்காக நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு ஒவ்வொரு காரியமாய் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லி சொல்லி அவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க. அந்த மன்னிப்பின் சுதந்திரங்களுக்குள்ள நீங்க கடந்து வாங்க. ராகா ஷியாந்தரா காராபாக்கா சந்தரோ கத்தரபாக்கா ரபூடபாடி யாதனாகதனபட சந்தனாகதனபட சந்தனாகதனபடபா. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லா விபச்சார ஆவிகளையும் பார்த்து நான் கட்டளை கொடுக்கிறேன், விலகு என்று நான் சொல்லுகிறேன். வேசித்தன ஆவிகள் விலகுவதாக, அசுத்த ஆவிகள் விலகுவதாக, காம விகார ஆவிகள் விலகுவதாக, விக்கிரக ஆராதனையின் ஆவிகள் விலகுவதாக, பில்லிசூனிய ஆவிகள் விலகுவதாக, பகைகள் வெளியேறுவதாக, விரோதங்கள் வெளியேறுவதாக, வைராக்கியத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, கோபத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, சண்டைகளையும் பிரிவினைகளையும் உண்டு பண்ணுகிற வல்லமைகள் வெளியேறுவதாக, மார்க்க பேதங்களின் ஆவிகள் வெளியேறுவதாக, பொறாமையின் ஆவிகள் வெளியேறுவதாக, கொலையின் ஆவிகள் வெளியேறுவதாக, வெறியின் ஆவிகள் வெளியேறுவதாக, களியாட்டின் ஆவிகள் வெளியேறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த காலகட்டங்களில் உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளுக்கு பின்னாடி இருந்து இயங்குகிற ஆவிகளை நான் கடிந்து கட்டி இவர்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறி போ என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். அதே போல இவர்களுக்குள்ளாக இருந்து ஆண்டவரை இயங்கிக் கொண்டிருக்கிற வல்லமைகளை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இவங்க குடும்ப அங்கத்தினர்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்குள் செயல்படுகிற எல்லா அசுத்த ஆவிகளின் கிரியைகளையும் இயேசு என்னும் ஜீவனுள்ள நாமத்தினாலே நான் கட்டி வைக்கிறேன். இந்த நாள் இவர்களுக்கு விடுதலையின் நாளாக இருப்பதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. இந்த நாள் உங்களுக்கு விடுதலையின் நாளாக இருப்பதாக. தொடர்ந்து இந்த சீரீஸில் நான் நிறைய காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ப்ராக்டிக்கலாக இனி வருகிற நாட்களில் நிறைய நாம் செய்ய போகிறோம். அது எல்லாத்துலேயும் பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. காட் பிளஸ் யூ.